அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பூமி யோகம், அதாவது நில யோகம் வந்து யாருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சில நுணுக்கமான விஷயங்களும் வந்து வருது, அதனால வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. கடக லக்னம், 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகை வீட்டில் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் கேது சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன் சனி, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல வந்து குரு நீச்ச குரு, 10ஆம் இடத்துல ராகு. இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நில அமைப்பு, பூமி அமைப்பு நல்லா இருக்கணும்னா பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து வலுத்து நல்ல நிலைமையில இருக்கணும். குரு சுக்கிர தொடர்புல, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தொடர்புல இருக்கணும். ராகு, அமாவாசை சந்திரன், அதுக்கப்புறம் வந்து சனி, இவங்க கூடலாம் வந்து சேராம இருக்கணும். சந்திரன் கூட இணையும் போது சந்திரமங்கல யோகமாகவும், குரு கூட இணையும் போது குருமங்கல யோகமாகவும் செயல்படுற மாதிரி சுக்கிரன் கூட இணைகிறது வந்து பிருகுமங்கல யோகமாக தான் செயல்படும். கேது கூட சேர்ந்தா கூட வந்து அங்கே சூட்சம வலுவாக தான் செயல்படும். ராகு சனி அமாவாசை சந்திரன் கூட மட்டும் அவர் சேரக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் கூட நெருங்கிறது வந்து நெருங்குற டிகிரி அமைப்பை பொறுத்து வந்து பலன்கள் வந்து மாறுபடும். செவ்வாய் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் பூமி யோகம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ஜாதகம் தான், ஃபேமிலிக்கு பார்த்தேன். அதில் இருக்கிறதுலே வந்து தகப்பன் பையனுக்கு 2 பேத்துக்குமே வந்து செவ்வாய் நல்ல நிலைமையில இல்லை. இவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே பளிச்சுன்னு வந்து செவ்வாய் வந்து சுபத்துவமா, அதாவது பகை வீட்டில் இருந்தாலும் நீச்ச குருவோட பார்வையில தான் இருக்கார். அப்படி இருந்தாலும் குறைஞ்ச சுபத்துவம் தான். அப்படி இருந்தா கூட இந்த ஜாதகத்துல செவ்வாய் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாம நல்ல நிலைமையில இருக்கிறதுனால வீடு இடம் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் இவங்க பேர்ல வாங்குங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அந்த யோகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க இது வரைக்கும் நாங்கள் வாங்கின எல்லா இடமுமே வந்து அவங்க பேர்ல வீட்டுக்காரி பேர்ல தான் வாங்கிட்டு இருக்கேன், நல்ல நிலைமையிலேயே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையோட இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது வந்து யாரும் சொல்லி இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த இடத்துல வந்து சொல்லி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு தான், இந்த ஜாதக அமைப்பு கொண்ட இந்த நபருக்கு தான் பூமி யோகம் இருக்கிறதுனால இவங்க பேர்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து நிலபுலங்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீச்ச குருவுக்கு பார்வை இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல வந்து நீச்ச குரு தான், சனியோட 10 டிகிரி பார்வையில இருக்கிற குரு தான். இருந்தாலும் அவரோட பார்வையில் வந்து செவ்வாய் இருக்காரு, பகை வீட்டில் தான் இருக்காரு. புதன் வீடு அவருக்கு பிடிக்காத பகை வீடு தான், பகை வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் இந்த ஜாதகிக்கு வந்து செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல நிலைமையில இருக்கிறதுனால நிலபலன் சேர்ந்துட்டு தாங்க இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஜாதக அமைப்பாக இருந்ததுனால இந்த நிலம் வந்து யாருக்கெல்லாம் சேரும் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஜாதகம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், லக்னமும் லக்னாதிபதியும் எந்த அளவுக்கு வலுவோட இருக்கிறாங்களோ, தனஸ்தானம் எந்த அளவுக்கு வலுவோட இருக்குதோ இதை பொறுத்து இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை தீமைகளோட அளவு வந்து மாறும். இப்போ வந்து செவ்வாயோட சுபத்துவத்தை பொறுத்தும், இதே உச்ச குரு பார்த்திருந்தாலோ ஆட்சி பெற்ற குரு பார்த்திருந்தாலோ அதே மாதிரி சுபத்துவத்தின் அளவுகள் கூடுறது குறையறத வச்சும், லக்னாதிபதியோட லக்னத்தோட வலு கூடுறது குறையறதோட வச்சும் கிடைக்கிற நன்மைகளோட அளவு வந்து அவங்க வந்து 1 ஏக்கருக்கு சொந்தக்காரங்களா, 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரங்களா, இல்லை லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரங்களா, அதோட அளவீடுகளை வந்து நம்ம வந்து கணிச்சுக்கிடணும். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்க. இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து உங்களை நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.